ஷோ டைம் வந்துட்டு 1:53. நைட் ரைட் வந்துட்டு நோ ரூல்ஸ். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காரில் போகிறவங்களாம் பார்த்துட்டு போகிறாங்கங்க. ஏன்னா ஒரு 3 பைக்கில் இருந்துட்டு ஹெட் அடிச்சிட்டு இருக்கோம். இது அங்கே பசங்க புத்தி. ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துக்கொண்டே வைவி தமிழ் சேனல். நான் உங்கள் பஷீர். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய சேனல் வந்துட்டு ஒரு 7 மந்த்ஸுக்கு பிறகு வந்துட்டு இந்த வீடியோ போடுறேன். ஏன் வீடியோ போடல அண்ட் இனி எப்போல்லாம் வீடியோ போட போகிறேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இப்போ வீடியோ போயிட்டுருக்கும்போது நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்துட்டுனா இப்போ வந்துட்டு டைம் பற்றி பார்க்க போனீங்கன்னா கரெக்டாக 12 மணி 7ஆம் மாதம் 23ஆம் தேதி. இன்றைக்கி வந்துட்டு நைட் அவுட் வந்துட்டு வெளியில் வந்திருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ரோட்டில் தான் இருந்துட்டுருக்கேன், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு முன்னாடி. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு இருந்துகிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு நைட் ரைடு ஒன்று போகலாம். நைட் ரைடுனா பெருசாலாம் கிடையாதுங்க, பக்கம் தான். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி அதுக்குள்ளே வர மாதிரி போயிட்டு ஸ்ட்ரீட் ஃபுல் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வந்துட்டு ஃபன் எடுத்துகிட்டு அப்படியே திரும்ப ஊருக்கு வர பிளான் தான். ஸோ அதில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம போக போகிற வந்துட்டு ஒரு ஸ்கூட்டி, அப்புறம் வந்துட்டு நம்மளோட பைக் KTM டியூக் அண்ட் KTM RC. ஸோ இந்த 3 பைக் தான் போகுது. ஸோ மிச்சதெல்லாம் வந்துட்டு பைக்கில் போகும்போது நான் வந்துட்டு vlogல கண்டினியூ பண்ணுறேன். நம்ம புதுசாக ஹெல்மெட்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ என்ன இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுங்க அப்டேட்ஸ்லாம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் சிம்பிள் அதை ப்ரெஸ் பண்ணி நான் அப்புறம் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவில் போகும்போது நான் இதெல்லாம் பேசுகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு வெளியாகிறோம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கிட்ட இருந்துட்டு. இப்போது டைம் பற்றி பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 12:30 அப்படி இருக்குன்னு நினைக்காங்க. இருங்க பார்ப்போம். 12:18 இப்போ டைம். போயிட்டு இப்போது ஃப்ரெண்டை விட்டு அவனோட லைசன்ஸ் எடுக்கலை, பைக் லைசன்ஸ் அண்ட் அவனோட லைசன்ஸ். ஸோ அதையும் எடுத்துட்டு அப்படியே போகத்தாங்க. ஆக்சுவலாக நான் இது வந்துட்டு இப்போ இந்த வீடியோ தான் நான் எனக்கு தெரிஞ்சு மோட்டோ விலாகில் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன். பட் உண்மையை சொல்ல போனால் நேற்று நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன் மோட்டோ விலாகில். உண்மைக்குமே நேற்று வர்றதை போயிருந்தேன். அதை அப்லோட் பண்ணலைன்னா சவுண்ட்ஸ் கிளியர் இல்லை. அதில் மைக் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன், ரொம்ப நாய்ஸாக இருந்திருந்தது. ஸோ அதனால் அதில் சவுண்ட்ஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணலைங்க. ஸோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் நைட்டில் எல்லாருமே தூங்குகிற டைம். ஆனால் அப்போது வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஐ திங்க் இது வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு ட்ராவலாக இருக்கும். பெருசாக ட்ரிப்னு நான் சொல்லலை, ஏன்னா இது அந்தளவு பெருசாக ட்ரிப் கிடையாது. சும்மா ஒரு குட்டி ரைடு, நைட் ரைட் போகணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நைட்டில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டையும் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். காத்தாங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் போகிறேன். இங்கேருந்து என்னோடய ஊரில் இருந்து, நான் ஏறாவூர். ஸோ என்னோடய ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் எடுக்கும். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஏறாவூரில் இருந்து பெட்ரோல் போட்டுட்டு இனி அப்படியே வெளியாகிறோம். ஸோ இனிமேல் எங்கேயும் நிற்க போகிறது கிடையாது. ஸோ அப்படியே நம்மளுடைய இடத்துக்கு போதான். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நைட் வியூ உங்களுக்கு விளங்கணும்னு நினைக்கேன். விளங்கலே பொம்மையா? அது என்னன்னாங்க, இப்போ வந்துட்டு நைட் கிளம்பும் தானே. நைட் கிளம்பும்போது நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் லேப்டாப்போட இருந்திருந்தேன் இல்லையா.
ஸோ அது அந்த டைம் என்ன பண்ணோம்னா நாங்கள் சிம்பிளி சரத் அண்ணாட வீடியோ பார்த்துருந்தோம் யூடியூப் சேனல். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த பே ஜின்னெல்லாம் வந்துட்டு நேரில் போய் பார்த்து நேரில் போய் வந்துட்டு வீடியோ பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட வீடியோ நாங்கள் வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதை தான் அந்த என்னோடய ஃப்ரெண்ட் கேட்டான், என்னோட ஒரு பொம்மை ஒன்று இருந்தது, அதை பார்த்துட்டு நீ பயந்து நின்றியான்னு தான் கேட்டுட்ருக்காங்க. நல்லாயிருக்கும் அவங்களோட சேனல்ஸும் போய் செக் பண்ணி பாருங்கள். யாராவது என்ன சொல்கிறேன், உங்களால் ஸ்ட்ராங் பர்சன் மட்டும் தான் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ரியலாகவே போய் வீடியோ பண்ணி போட்டிருக்காங்க. நல்ல எஃபோர்ட் போட்டு நல்ல வீடியோ பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான், ரொம்ப நல்லாயிருக்கு. ஷோ கொஞ்சத்துக்குள்ள மிஸ்ஸுங்க பார்த்துருப்பீங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்குன்னு. கொஞ்சத்துக்குள்ளே ஓவர்டேக் பண்ணி வந்தவன் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு அப்படியே சொருகிட்டான். கொஞ்சத்துக்குள்ளே ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு நான் எங்கே நிற்கேன் அப்படின்னா என்னோட கேம்பஸ் ரோடில் தான் நிற்கேன். நான் என்னோடய கேம்பஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் பெட்டியாக தான் நான் படிக்கேன். நான் டெய்லி வந்துட்டு என்னோடய பைக்கில் இங்கே வருவேன். நான் பக்கம் தான், நான் சொன்னேன் இல்லையா 14 கிலோமீட்டர் அப்படின்ட்டு. ஸோ மார்னிங் ஒரு 8:30க்கு நான் வெளியாகினாலும் இங்கே வந்துட்டு ஒரு 8:45 8:50 வந்துடுவேன். ஸோ எனக்கு 9 கேம்பஸ் ஸ்டார்ட். ஸோ இதுதான் என்னோடய கேம்பஸ் இசாஃப்ட். ஸோ இங்கே தான் நான் வந்துட்டு படிக்கேன். ஸோ மேலே வந்துட்டு HND ஃப்ளோர், கீழே வந்துட்டு டிப்ளமா அண்ட் டிகிரிஸ் கூட இங்கே அவைலபிளுங்க. இதை பற்றி நான் வந்துட்டு என்னோடய டிக்டாக்ல வந்துட்டு வீடியோ பண்ணியிருப்பேன் ஒரு காம்படிஷன்ஸுக்காக. உங்களுக்கு கேம்பஸ் பற்றி எது சரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படனா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய டிக்டாக், அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா ப்ரொஃபைல்ஸுமே வந்துட்டு என்னென்னா என்னோடய நேம் தான் இருக்கும். ஒன்று வந்துட்டு என்னோடய நேம் முபாசிர்ன்னு இருக்கும், அப்படி இல்லாட்டி IBK தமிழ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க தேவையானவங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட இல்லைங்க, எக்ஸாக்டாக காத்தாங்குடி ரீச் பண்ணிட்டோம். காத்தாங்குடி போர்டர். ஸோ இது வந்துட்டு காத்தாங்குடி வெல்கம் போர்டு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் பக்கம் போகணுண்டா ஸ்ட்ரீட் ஃபுட் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் அவைலபிளாக இருக்குமாலாம் தெரில, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம இந்த சிக்னல் கிட்ட வந்தாச்சு. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் எஸ் ஓப்பனில் இருக்குது. இது வந்துட்டு காத்தாங்குடி ரவுண்ட் போட் கிட்ட இருக்கும். எப்படியுமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ரொம்ப க்ரௌடாக இருக்கும். பட் இப்போ வந்துட்டு லேட் நைட் அப்படிங்கிறதால வந்துட்டு க்ரௌட் இல்லை இப்போது. ஸோ போயிட்டு ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு டைம் பற்றி பார்க்க போனீங்கன்னா 12:55, கிட்டத்தட்ட 1 மணி ஆகிட்டு. எங்கே ஓன நீ? ஐயோ, இவன் வேறங்க. இவன் வந்துட்டு உனக்கு இருக்கிற இஷ்யூ என்னன்னா, இங்கே சரி ட்ராவல் பண்ணவே இல்லாதுங்க அவனை கூட்டிகிட்டு. உனக்கு யூரின் ப்ராப்ளம். வாங்க அப்டேட் பண்ண பிரச்சனை. எனக்கு யூரின் உனக்கு வந்துட்டு உச்சா வருதுங்கிறது. என்ன சாப்பிடுவோம்? இங்கே ஏதாவது சாப்பிடுவோம் பாப்பமா. அங்கேயா? சரி. சார் ஐஸ், இப்போ வந்துட்டு நாங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டை ட்ரை பண்ணலங்க. அங்கே முன்னாடி இங்கே பீச்சில் வந்துட்டு ஒரு ஃபுட் இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக போயிட்டு இங்கே வர ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ஒரு ஜூஸ் சரி குடிச்சிட்டு தான் போகிறோங்க. நைட் ரைட் வந்துட்டு நோ ரூல்ஸ். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் யாருமே தூங்க மாட்டாங்க போல். மோஸ்ட்லி பாய்ஸ் வந்துட்டு இந்த ஊரில் தூங்க மாட்டாங்க போல். எல்லாருமே வந்து ரோட்டில் தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து கேங்காக இருக்காங்க. ஸோ பட் என் ஊரில் இந்த மாதிரிலாம் இல்லைங்க. இந்த டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸ்டார்ட்டில். ஸோ கிட்டத்தட்ட 12 மணிக்கு இங்கேருந்து வெளியாகும், ஊர்லேருந்து வெளியாகும்போது யாருமே இல்லை. ஆனால் இங்கே வந்துட்டு அப்படி இல்லைங்க. மோஸ்ட்லி பாய்ஸ்லாம் வந்துட்டு வெளியில் நிற்காங்க.
ஸோ இதுதான் வந்துட்டு காத்தாங்குடி பீச். இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் அபவுட் மாதிரி. இந்த சைடில் போனோம்னா அந்த சிப்ஸ் இருக்குது. ஸோ நான் போன முறை வந்தப்போ ட்ரை பண்ணியிருந்தேன் பொட்டேட்டோ சிப்ஸ். பட் இந்த டைமில் பொட்டேட்டோ சிப்ஸ் எங்கே இல்லை, பொட்டேட்டோ போடுறவன் எங்கே இல்லை, எதுவுமே இல்லைங்க. பீச்சே எம்டியாக இருக்குது. பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைங்க, இந்த இருக்குன்னு நினைக்க பார்க்கலாம். அது கிடையாதுங்க. கரெக்டாக இந்த ஹோட்டல் முன்னாடி தான் வச்சுருப்பாங்க இந்த இடம். பட் அது எம்டியாக இருக்குது. ஒன்றும் பண்ண இயலாதுங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டை தான் ட்ரை பண்ணணும். ஸோ நான் உங்கள்கிட்ட ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ஐயோ, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் யூரின் போக வந்திருக்கான். போயிட்டியா? சரி, போயிட்டா. சரி. அப்புறம் கர்மாயிஸ் பூமராங் மாதிரி அப்புறம் நாளைக்கு எனக்கே இது திரும்ப வந்துடலாம் மேபி. ஸோ பாவம், அவன் போட்டுச்சா. அப்படின்ட்டு கூட அதே அந்த காரில் போகிறவங்களாம் பார்த்துட்டு போகிறாங்கங்க. ஏன்னா ஒரு 3 பைக்கில் இருந்துட்டு ஹெட் அடிச்சிட்டு இருக்கோம். சரிங்க, இங்கே பீச் சைடில் வந்துட்டு எந்த ஒரு ஃபுட்டுமே சரி வராது, எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா இந்த டைமுக்கும் இந்த சைட் ஃபேமஸ் கிடையாது. ஸோ அதனால் எல்லாமே க்ளோஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்டா, டைரெக்டாக ஸ்ட்ரீட் ஃபுட்டே போயிடலாம். எங்கே? சரி போம், ஏறி. ஸோ காய்ஸ், என்னடா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து எதுவுமே செட் ஆகலைங்க. ஏன்னா நைட் டின்னருக்கு வந்துட்டு சாப்பிட்றது எதுவும் இல்லை. ஜூஸ் ஐட்டம்ஸ் அல்லது டீ அது குடிக்கிறேன்னா இங்கே குடிக்கலாம். ஸோ வெளியில் பக்கத்தில் அங்கே இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து இங்கே டீ குடிச்சிட்டு போவோம் அப்படிங்கிற பிளான்லாம் இருக்கும். நமக்கு ஹைஃபை ஹோட்டல் வந்த இல்லைங்க, ஒரு லோக்கல் ஹோட்டல்னாலும் சரி, சாப்பாடு நல்லா இருந்தால் போதும். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு தான் சாப்பிட. ஓகே, இங்கே ஸோ இங்கே இருக்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட டைம் பற்றி பார்க்க போனோம்னா இப்போது 1:15. ஸோ இங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து சரி ஜூஸ் அல்லது டீ ஐட்டம்ஸ் சரி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போக வேண்டியதுதான். என்ன சாப்பிடுவோம்? என்ன எடுப்போம்? ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம அந்த கடையிலேருந்து வெளியாகியாச்சு. இப்போ வெளியாகி ஒரு டீ குடிச்சிட்டு இனி அப்படியே ஊருக்கு போத்தாங்க. இப்போ டைம் பார்க்க போனால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி 1:40ங்க. இதை ஃபோன் போடுறோம். இப்போ டைம் கரெக்டாக 1:40. இனி டீ குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 2 மணிக்கு இடையில் இன்ஷா அல்லாஹ் காத்தாங்குடியிலேருந்து வெளியாகி நம்மளோட ஊருக்கு போயிட்டோன்னா ஒரு 2:30க்குள்ளேயெல்லாம் நம்மளோட ஊருக்கு போயிடலாம்.
ஸோ காய்ஸ் சாய் வந்துட்டு கடை பூட்டிங்க. ஸோ அதனால் இது சரி ட்ரிங்க்ஸ் தானே குடிக்கணும். ஸோ அதனால் ஃப்ரூட் பீர் நம்ம ட்ரை பண்ணலாம். இது அங்கே பசங்க புத்தி. அதனால் எல்லாரும் குரு. ஸோ கைஸ் ஓகே, இன்றைக்கி நம்மளோட நைட் அவுட் ஐ திங்க் ஃபினிஷ்ட். ஸோ இதுக்கு பிறகு போகிறதுக்கு நம்ம கேங்கில் ஒருத்தனுக்கு வந்து வீட்டிலேருந்து கால் வந்துட்டுருக்கு. ஸோ போகணும் அவன் சொல்லிகிட்ருக்கான். ஸோ அதனால் இனி நம்ம வீட்டுக்கு தான் போகணும். ஐ மீன் ஊருக்கு போகணும். ஊருக்கு போயிட்டு அப்புறம் ஏன் வீட்டை போகிறதா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சரி வீட்டை போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணுறதான்னு இன்னும் பிளான் பண்ணலை. இப்போ வந்துட்டு காத்தாங்குளந்து வெளியாகிறேன். இப்போது டைம் பற்றி பார்க்க போனோன்னா டைம் வந்துட்டு 1:53. நான் சொன்னேன் இல்லையா ஒரு 2 மணிக்குள்ளே நான் எப்படியும் வெளியாகிடுவேன் அப்படின்ட்டு. இப்போ 1:53. இனி இங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour. ஸோ அந்த மாதிரி 1/2 hourக்கு பிறகு தான் ஊருக்கு போய் சேருவேன். ஸோ ஊருக்கு போய் சேர்ந்துட்டு அப்புறம் அப்படியே வீட்டை போக வேண்டியதாங்க. ஸோ இது வந்துட்டு என்னோட ஒரு சின்ன ஒரு vlog, ஒரு மொட்டை vlog ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா தான். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேபி இதில் வந்துட்டு பெருசாக கண்டென்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் சூன் அஸ் பாசிபிள் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரிப் வந்துட்டு அக்கு வேறு ஆணி வேறாக ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டு தான் போகிறோம். எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், அண்ட் வீடியோஸ் எடுக்கிற பிளான்ஸ் அண்ட் பேக்கப் பிளான்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் போகிறோம். ஸோ அந்த கண்டென்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. ஸோ அதில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தீங்க, இந்த வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் லைக் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்க லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணி இப்போ நிறைய வீடியோஸ்க்கு என்னால் போட முடியும். ஸோ இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.